வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அணுவாயுத போர் ஒத்திகை, ரஷ்யாவுடன் கைகோர்த்து பெலாரஸ் அதிரடி நடவடிக்கை. ஈரான் என்ற நாடே இல்லாமல் போய்விடும், டிரம்பின் எச்சரிக்கைக்கு பின் ஈரான் புதிய சமாதான திட்டம். ஹண்டா வைரஸ் பீதி, நெதர்லாந்து துறைமுகத்தை வந்தடைந்த சொகுசு கப்பல். ரஷ்யாவின் அச்சுறுத்தல், மோசமான எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயாராகும் ஐரோப்பா. கட்டண உயர்வு, பிரிட்டனின் எடின்பர்க் விமான நிலையத்தின் அதிரடி அறிவிப்பு. உலக வல்லரசு போட்டி, டிரம்பை வீழ்த்தி முன்னிலை பெறுகிறார் புடின். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிர்ச்சி எச்சரிக்கை, கைகோர்க்கும் டிரம்ப் புடின். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்யாவுடன் இணைந்து அணுவாயுதங்களை ஏவுவதற்கான கூட்டு ராணுவ பயிற்சிகளை பெலாரஸ் தொடங்கியுள்ளது. ரஷ்யா வழங்கிய தந்திரோபாய அணுவாயுத ஏவுகணைகளை கையாள்வது மற்றும் அவற்றை ரகசியமாக இலக்குகளுக்கு நகர்த்துவது குறித்து இப்பயிற்சி நடத்தப்படுகிறது. இப்பயிற்சியில் பெலாரஸ் நாட்டின் ஏவுகணை படைகளும் போர் விமான பிரிவுகளும் முழுவீச்சில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அணுவாயுத ஒத்திகை எந்தவொரு குறிப்பிட்ட நாட்டிற்கும் எதிரானது அல்ல எனவும், பிராந்திய பாதுகாப்புக்கு இதனால் அச்சுறுத்தல் இல்லை என்றும் பெலாரஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் நேட்டோ அமைப்பின் எல்லைக்கு மிக அருகில் அணுவாயுதங்களை நிலைநிறுத்தி ஒத்திகை பார்ப்பது உலக பாதுகாப்பிற்கே விடுக்கப்பட்ட சவால் என உக்ரைன் கடுமையாக கண்டித்துள்ளது. பெலாரஸ் மற்றும் ரஷ்யாவின் இந்த அணுவாயுத கூட்டை ஒடுக்க மேற்கத்திய நாடுகள் இரு நாடுகள் மீதும் கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என உக்ரைன் கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் என்ற நாடே இல்லாமல் போய்விடும், டிரம்பின் எச்சரிக்கைக்கு பின் ஈரான் புதிய சமாதான திட்டம். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, உடன்படிக்கைக்கு வரவில்லை என்றால் ஈரான் என்ற நாடே இல்லாமல் போய்விடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அரசுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்பின் இந்த அதிரடி எச்சரிக்கை வெளியான சில மணி நேரங்களிலேயே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய திருத்தப்பட்ட சமாதான திட்டத்தை ஈரான் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் மத்தியஸ்தம் மூலமாக ஈரான் தனது இந்த புதிய சமாதான திட்ட அறிக்கையை அமெரிக்காவிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்துள்ளது. இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஈரானின் அணுவாயுத திட்டம் மற்றும் உலக எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது போன்ற முக்கிய கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. ஈரானின் திருத்தப்பட்ட திட்டத்தை ட்ரம்ப் பரிசீலித்து வரும் நிலையில் தங்களின் எல்லைக்கு மிக அருகில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது மீண்டும் ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை நடத்த தயாராகி வருவதால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. ஹண்டா வைரஸ் பீதி, நெதர்லாந்து துறைமுகத்தை வந்தடைந்த சொகுசு கப்பல். ஹண்டா வைரஸ் தொற்று பாதிப்புக்குள்ளான MV ஹோண்டியாஸ் என்ற சொகுசு கப்பல் நெதர்லாந்தின் ரோட்டர்டாம் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பால் கப்பலில் உயிரிழந்த ஜெர்மனி நாட்டை சேர்ந்த பெண்ணின் உடல் நெதர்லாந்திலேயே தகனம் செய்யப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கப்பலில் எஞ்சியிருந்த 25 பணியாளர்கள் மற்றும் 2 மருத்துவ குழுவினர் அனைவரும் தீவிர கண்காணிப்புடன் பத்திரமாக தரையிறக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எலிகள் மூலம் பரவக்கூடிய இந்த கொடிய ஹண்டா வைரஸ் தொற்றால் இந்த கப்பலில் இதுவரை ஒரு தம்பதி உட்பட மொத்தமாக 3 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக சுகாதார அமைப்பின்படி இந்த கப்பலில் 8 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது கப்பல் முழுமையாக தூய்மைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வைரஸ் பரவலால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து இல்லை என்றும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் நெதர்லாந்து சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் அச்சுறுத்தல், மோசமான எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயாராகும் ஐரோப்பா. உக்ரைன் போருக்கு பின்னரும் ரஷ்யாவிடமிருந்து வர இருக்கும் ஆபத்துகள் குறையாது என்பதால் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் தற்காப்பு படைகளை பலப்படுத்த தொடங்கியுள்ளன. ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் ஐரோப்பிய எல்லைகளை சோதிக்க நேரடி மோதலில் ஈடுபடலாம் என ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் உளவு அமைப்புகள் எச்சரிக்கின்றன. பாரம்பரிய ராணுவ தாக்குதல்கள் மட்டுமின்றி சைபர் தாக்குதல்கள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை முடக்கும் ஹைபிரிட் அச்சுறுத்தல்களும் கணிசமாக அதிகரித்துள்ளன.
அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறைந்து வரும் சூழலில் ஐரோப்பிய ஒன்றியம் தனது இராணுவ பாதுகாப்பு செலவினங்களை சுமார் 60% வரை அதிரடியாக உயர்த்தியுள்ளது. ரஷ்யாவுடனான தற்போதைய குளிர்ந்த அமைதி எந்த நேரத்திலும் ஒரு பெரிய போராக மாறக்கூடும் என்பதால் ஐரோப்பா முழுவீச்சில் தயாராகி வருகிறது. கட்டண உயர்வு. பிரிட்டனின் எடின்பர்க் விமான நிலையத்தில் அதிரடி அறிவிப்பு. பிரிட்டனின் எடின்பர்க் விமான நிலையம் பயணிகளை இறக்கி விடுவதற்கான டிராப் ஆஃப் கட்டணத்தை 42% வரை அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் விமான நிலைய முனையத்திற்கு வெளியே 10 நிமிடங்கள் வாகனங்களை நிறுத்த விதிக்கப்பட்டிருந்த கட்டணம் 6 பவுண்ட்ஸில் இருந்து 8.50 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அதிரடி கட்டண உயர்வால் பிரிட்டனிலேயே பயணிகளை இறக்கி விடுவதற்கு அதிக கட்டணம் வசூலிக்கும் இரண்டாவது விமான நிலையமாக எடின்பர்க் விமான நிலையம் மாறியுள்ளது. தங்களுக்கு விதிக்கப்பட்ட 8 மில்லியன் கூடுதல் வணிக வரி சுமையை சமாளிக்கவே இந்த மின் கட்டண உயர்வு போன்ற நடவடிக்கை தவிர்க்க முடியாததாகிவிட்டது என விமான நிலைய நிர்வாகம் கூறுகிறது. மேலும் மின்சார வாகனங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 50% கட்டண சலுகையையும் விமான நிலையம் முழுமையாக ரத்து செய்துள்ளது. இந்த திடீர் கட்டண உயர்வு கார் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 30 நிமிட இலவச டிராப் ஆஃப் பகுதி தொடர்ந்து செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக வல்லரசு போட்டி. ட்ரம்பை வீழ்த்தி முன்னிலை பெறுகிறார் புட்டின். உலகளாவிய அதிகார போட்டியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை விட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆதிக்கம் செலுத்தி வருவதாக புவிசார் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் தனது கவனத்தை உள்நாட்டு விவகாரங்கள் மற்றும் சுய விளம்பரங்களில் மட்டுமே செலுத்துவதால் சர்வதேச அளவில் அமெரிக்காவின் பிடி தளர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் புட்டின் மேற்கத்திய நாடுகளின் தடைகளையும் மீறி சீனா மற்றும் வடகொரியா போன்ற நாடுகளுடன் பலமான கூட்டணியை உருவாக்கியுள்ளார். உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவின் உறுதியற்ற வெளியுறவு கொள்கைகள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோ அமைப்பிற்குள் பெரும் குழப்பத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. ட்ரம்ப் நிர்வாகத்தின் பலவீனமான நகர்வுகளால் ஐரோப்பிய பிரதிநிதிகளில் ஏவுகணை உள்ளிட்ட புதிய பாதுகாப்பு சிக்கல்கள் உருவாகி ரஷ்யாவின் கை ஓங்க வழிவகுத்துள்ளது. உலக அரங்கில் அமெரிக்காவின் பலத்தை நிரூபிப்பதை விட தற்போதைய சூழலில் புட்டினின் வியூகங்களே சர்வதேச அரசியலை அதிகம் தீர்மானிப்பதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிர்ச்சி எச்சரிக்கை. கைகோர்க்கும் ட்ரம்ப் புட்டின். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையேயான நெருக்கம் தீவிரமடைந்து வருவதை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் உலக நாடுகளுக்கு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ட்ரம்ப் மற்றும் புட்டின் ஆகிய இரு தலைவர்களும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு எதிராக செயல்படக்கூடும் என்பதால் ஐரோப்பிய நாடுகள் விழிப்படைய வேண்டிய தருணம் இது என பிரான்ஸ் அதிபர் மாக்ரோன் உள்ளிட்ட தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். உக்ரைன் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளையோ அல்லது உக்ரைனையோ கலந்தாலோசிக்காமல் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்களுக்குள் ஒருதலைபட்சமாக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா இனி ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு முழுமையாக பொறுப்பேற்காது என்பதை ட்ரம்பின் தற்போதைய வெளியுறவு கொள்கைகள் மற்றும் இராணுவ நகர்வுகள் வெளிப்படுத்துகின்றன.